நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது ட்ரம்ப் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஈரானை பற்றியான ஒரு வீடியோ தான் பாத்தீங்கன்னா அந்த பேட்டி இப்ப பரபரப்பாயிருக்கு. இத்தனை நாளா பேசிட்டு இருந்ததுக்கு அப்படியே மாற்றமாக பேசியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு ஹெட்லைன்ஸாவே போயிட்டு இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதை பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈரானுடைய பெசக்சியன் அவர்கள் பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து பேசியிருக்காங்க. எல்லாமே என்னென்ன தகவல்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ட்ரம்ப்ட்டு இருந்தே ஆரம்பிக்கலாம். ட்ரம்ப் இத்தனை நாளா என்ன சொல்லிட்டு இருந்தாரு, அங்க போராட்டம் செய்யறது ஜனநாயக உரிமை. அதை ஈரான் அரசு எந்த விதத்திலையும் தடுக்க கூடாது, வேடிக்கை தான் பார்க்கணும், இல்லாட்டினா நாங்க போர் புரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருந்த ட்ரம்ப் ஒரு பக்கம் போர் கப்பல் வந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா போர் விமானங்களை எல்லாம் கொண்டு போய் அடுக்கி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சமயத்துல இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படியே மாறி பிரஸ் மீட்ல கேக்குறாங்க, நீங்க ஈரான் மேல தாக்குறதுக்குலாம் ரெடி ஆயிட்டீங்களா? நீங்க தான் சொன்னீங்களே ஈரானை நாங்க எங்களுடைய கட்டுக்குள்ள கொண்டு வருவோம், அங்க மக்கள் கொள்றதை நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னீங்களேன்னு கேட்டதுக்கு உடனே பிரஸ்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு ட்ரம்ப் மக்கள் அநியாயமாக அங்க தாக்குதல் நடத்தினாங்க, பொது சொத்துக்களை எல்லாம் சூறையாடினாங்க, பத்தாவதுக்கு மக்கள் தான் ஃபர்ஸ்ட் துப்பாக்கியை வச்சு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய மக்களாகட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்களாகட்டும் அது யாரா இருந்தாலும் அரசுக்கு எதிராக செயல்பட்டனாலதான் ஈரானும் பதிலுக்கு சுட்டிருக்காங்க. இது எல்லா நாட்டிலயுமே பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயம் தான். யாராவது கவர்மெண்ட்டை த்ரெட்டன் பண்ணும் போது இல்ல அங்க இருக்கக்கூடிய நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்கும் போது ஒரு கவர்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்களை கைது பண்றது, அவங்கள சுட்டு தள்ளுறது, இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே அந்த தடை போடுறதெல்லாம் ஊரடங்கு உத்தரவெல்லாம் எப்பயும் செய்யறதானே, அதுதானே ஈரானும் செஞ்சிருக்காங்க, இதுல என்ன நம்ம சொல்றதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் கேட்டிருக்காரு. இது எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா இதுவரையும் பேசிட்டு இருந்தது ஒண்ணு, ஆனா இப்ப இப்படி பேசியிருக்காரு. பேசினதுக்கு பிறகு கேக்குறாங்க, அப்ப நீங்க தாக்குறேன்னு சொன்னீங்களே அதை பத்தி என்னன்னு கேட்டதுக்கு, எனக்கு இப்ப தாக்கணும்ல எந்த ஐடியாவும் இல்ல, ஈரானை தாக்குற மாதிரியான எந்த சூழ்நிலையும் இல்லை, அது நார்மலா தான் போயிட்டு இருக்கு, அது உள்நாட்டு விவகாரம், அங்க இருக்கிறவங்க பாத்துப்பாங்க, அதுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தமே இல்லை, நான் ஏதாவது இங்கிருந்து சொன்னாலும் கூட ஆயத்தலாக்குமே நீ பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்கறது இல்ல, அதை என்ன பண்றது இல்ல, கன்சிடர் கூட பண்றது இல்ல, அவங்க வேலையை அவங்க பாக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ட்ரம்ப் பேசியிருக்காரு. இததான் இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான்கிட்ட அமெரிக்கா சரண்டர் ஆயிடுச்சு, காலிலேயே விழுந்துருச்சு. எதுக்காகன்னு பார்க்கும்போது நம்ம நேத்து பார்க்கும்போது ஹுதைதா போர்ட் தளத்துக்கு வந்திருக்கக்கூடிய அலர்ட்டின் காரணமாக 10,000 அமெரிக்காவை சேர்ந்த ராணுவ வீரர்கள் வெளியேற்றப்பட்டாங்க. ஏன்னா அந்த தளம் தாக்கப்பட்ட விமானங்கள் ஆகட்டும் அதுக்கப்புறம் ராணுவ வீரர்களாகட்டும் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வெளியே வந்திருக்காங்க. அதனாலதான் இப்ப பயந்துட்டாங்க அமெரிக்கா, ஈரான் பெரிய தாக்குதல் நம்ம மேல பண்ணிடக்கூடாது மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய ராணுவ தளத்தின் மீது, அதனால நாம தாக்காம இருக்கிறதா நல்லதுன்னு இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் போராட்டத்தையும் கிட்டத்தட்ட ஈரான் கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க, நிறைய பேர்த்த கைது பண்ணிட்டாங்க, அவங்க மொசாட் தான் உளவாளிகளா வந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய ப்ரூஃபையும் சப்மிட் பண்ணிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளை எல்லாம் கூப்பிட்டு போட்டு காட்டுறாங்க, வீடியோ போட்டு காட்டுறாங்க, பாருங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்குதுன்ட்டு, இதை வச்சே நீங்க இதை அமெரிக்காவுடைய வேலைதான் தெரிஞ்சுக்கலாம், நாளைக்கு உங்க நாட்டுக்கும் இதுதான், அதனால எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இருந்து என்ன பண்றாங்க, ஆள் சேர்த்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்ப என்ன ஆயிட்டாரு, ட்ரம்ப் கொஞ்சம் பேக் வாங்குறாரு. இனி அந்த போராட்டத்தை வளர்க்கவும் ஆசைப்பட மாட்டாரு, அதே மாதிரி போர் தொடுக்கவும் ஆசைப்பட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு எல்லாரும் ட்ரம்ப் பேசினதை வச்சு செய்தி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ட்ரம்ப் உடைய ஒரு யுக்தி. நீங்க கடந்த தடவை அந்த 12 நாள் போர் நடந்த போது அமெரிக்கா தாக்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரிதான் பேசிட்டு இருப்பாங்க, ஏதோ நாங்க தாக்குற ஐடியாவே இல்ல, அசால்ட்டா இருக்கிறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் அடிப்பாங்க. போன தடவை ஈரான் சொன்னாங்க, எங்க மேல அமெரிக்காவோ இல்ல இஸ்ரேலோ தாக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னாங்க. முக்கியமா இஸ்ரேல் தாக்குனப்ப அப்படிதான் சொன்னாங்க. ஏன்னா இஸ்ரேல் ஒரு நாள் 2 நாள்ல சொல்ல, மாசக்கணக்கா ஈரானை தாக்குவோம்னு சொன்னாங்க. நாம கூட அடிக்கடி வீடியோல ஈரானை தாக்கிடுவாங்க இஸ்ரேலு, ஈரானை தாக்கிடுவாங்க இஸ்ரேல்னு சொல்லிட்டே இருப்போம். அப்பப்ப வான் பரப்பை மூடுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல ஈரானுக்கு தெரிஞ்சு போச்சு, இது இஸ்ரேல் வெறும் என்ன பண்றாங்க, அச்சுறுத்தலுக்காக தான் சொல்றாங்க, நம்மளை தாக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா இருந்தாங்க. அந்த அன்னைக்கு நைட்டு கரெக்டா தாக்குதல் நடந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை தான் நம்ம எந்திரிச்சு பார்க்கும்போது நியூஸ் வருது, காலையில ஃபஜ்ருக்கு நியூஸ் வருது, அது எத்தனை பேர் இறந்துட்டாங்க, சயின்டிஸ்டே 40 பேர் இறந்துட்டாங்க ஒரே அட்டாக்ல. அந்த அளவுக்கு ஈரான் ஒரு சுதாரிப்பும் இல்லாம இருந்த நேரமா பார்த்து அடிச்சுட்டாங்க. அத்தனைக்கு மாசக்கணக்கா சொல்லிட்டு இருந்தாலும் ஏன் இவங்க இவ்வளவு அசல்ட்டா இருந்தாங்க அப்படின்னு தான் எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும்ல, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஒரு சில நியூஸ் வரும், அதை வச்சே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்ல உளவு தகவலை பொறுத்த அளவுக்கு இப்போதைக்கு அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி
ரொம்ப நம்பினாங்க. அதை ஈரானும் அவங்களுடைய வாயாலேயே சொன்னாங்க. எங்களுக்கு கிடைத்த உளவு தகவலின்படி இஸ்ரேல் எங்களை அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிதான் இப்ப அமெரிக்கா வந்து மறுபடியும் இஸ்ரேலோ அமெரிக்காவோ அட்டாக் பண்ற மாதிரி இருந்தா அந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்துட்டு தான் அடிப்பாங்க. அதனாலதான் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை ஈரான் வந்து ரொம்ப தயாரிப்புகளோடு தயாரா தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த தடவை இவ்வளவு தூரம் ஆயிருக்கு. இப்ப போய் கோட்டையை விட்டாங்கன்னா உள்நாட்டு பிரச்சனை என்ன ஆயிரும், ஆட்சி கவிழ்ற அளவுக்கு வந்து போயிரும். ஒரு பக்கம் போரையும் கவனிக்க முடியாது, இன்னொரு பக்கம் போராட்டத்தையும் கவனிக்க முடியாம போயிரும். இப்போதைக்கு போராட்டம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. இருந்தாலும் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. ஒண்ணு வந்து அரசுக்கு ஆதரவாக, இன்னொன்னு அரசுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல பெசக்சியன் அவர்கள் இன்னைக்கு வீடியோ விட்டுருக்காரு. என்ன சொல்றாரு அந்த வீடியோலன்னு பார்க்கும்போது, கவர்மெண்ட்டை வந்து கலைக்கிறதுக்காக என்னென்னமோ அந்நிய சக்திகள் வந்து திட்டமிட்டாங்க. அவங்களுடைய சதி எல்லாமே வீணா போச்சு. பொது சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது உண்மைதான். அதுவும் 2 பள்ளிவாசல்கள் நேற்று ஒரு நாள் மட்டுமே தீ வச்சிருக்காங்க. நேற்று ஒரே நாள்ல 2 பள்ளிவாசல் தீ வச்சிருக்காங்கன்னா பொதுமக்கள், அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் பள்ளிவாசலுக்கு தீயே வைக்க மாட்டாங்க. என்னதான் போராட்டம் அதெல்லாம் இருந்தாலும் கூட கவர்மெண்ட் பில்டிங்கையாவது ஏதாவது பண்ணுவாங்க. பள்ளிவாசல் எல்லாம் போய் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்ப அதை வச்சே தெரியுது இது வந்து இஸ்ரேலுடைய சதி திட்டம் அப்படிங்கிறது. அதையெல்லாம் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, மக்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த போராட்டம் தேவையில்லை, இதை வந்து செய்யறவங்க எல்லாருமே வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கைக்கூலியா இருக்கிறாங்க அப்படிங்கறதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால யாரெல்லாம் இப்போது ஈரானை எதிர்க்கிறாங்களோ அவர்களுக்கு நாங்க தக்க தண்டனை கொடுப்போம். நாங்க இன்னும் மக்களோட தான் இருந்து கொண்டிருக்கோம்னு சொல்லிட்டு பெசக்சியன் சொல்றாரு. இஸ்புல்லா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, நல்லா வந்து காமிச்சிட்டாங்க, நாங்க வந்து சுதந்திரமா தான் இருந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு ஜனநாயகம் தெரியும், எங்களுடைய ஓட்டுரிமையை நாங்க வீண் பண்ணல, அதனாலதான் ஆயத்துல்லா கொமேனியை தேர்ந்தெடுத்தோம், இப்ப பிரச்சனைன்னு வந்த போது கூட ஆயத்துல்லா கொமேனி பக்கம் தான் நிக்கிறோம் அப்படிங்கறதை காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்புல்லா சொல்றாங்க. இது எதுக்காக சொல்றாங்கன்னா, மக்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக வந்து களத்துல வந்து போராட்டத்துக்கு இறங்கினாங்களே, அவங்கதான் எதிர்ப்பை விட அதிகமா இருந்தாங்க. அதனால அப்ப வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மக்கள் யாரா இருப்பாங்க, அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்புல்லா வந்து ஈரான் மக்களை பாராட்டிட்டு, இந்த வேலையெல்லாம் யார் பண்றாங்கன்னு தெரியும், இதேதான் வந்து இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா என்ன பண்ணாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஈரானுடைய தலைவர்களை வந்து கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து நயீம் காசிம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம ஈரானுடைய விஷயத்துல நாங்க என்ன பண்ணுவோம், எப்போதும் ஈரானுக்கு ஆதரவா தான் இருப்போம் அப்படின்னு இருக்காங்க. அமெரிக்கா இப்ப வந்து பார்க்கும்போது போராட்டம் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது, வேற என்ன பண்ணலாம் டார்ச்சர்ன்னு சொல்லிட்டு போய் சைனாக்குலாம் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க ஈரானோட பிசினஸ் பண்ணா உங்களுக்கு இவ்வளவு % வரி போடுவோம்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளுக்கு மிரட்டல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஈரானுடைய பிரிகேடியர் ஜெனரல் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய நாட்டின் மீது வரி வரும்னு பயந்துட்டு யாரெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய பேச்சு கேட்டுட்டு எங்களுடைய பொருளாதாரத்தை குறைக்கிறதுக்காக முற்படுறீங்களோ, எதிராக ஓட்டு போடுறது, தாக்குறது, அவங்களோட கூட்டணி சேர்றது, இந்த மாதிரிலாம் செஞ்சா அவங்களையும் நாங்க என்ன பண்ணுவோம், பழி வாங்குவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரிகேடியர் ஜெனரல் வந்து IRGCல இருந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் ட்ரம்ப் கொடுத்த அறிவிப்பு அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது சரண்டர் அடைஞ்ச மாதிரி, நாங்க பயந்துட்டோம், இனி எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒதுங்குற மாதிரி இருந்தாலும், மறுபக்கம் ஆய்வாளர்கள் இதுவும் ஒரு ஏமாத்து வேலைதான், இப்படி எல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, டைவர்ட் பண்ணிட்டு தான் தாக்குவாங்க, கண்டிப்பா வந்து அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் இந்த வாரத்துக்குள்ள தாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம தொடர்ச்சியாக அப்டேட்களை கொடுத்து வரோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.